பள்ளிகளில் பிற மதங்களை வந்து பற்றிய புரிதலை வந்து ஏற்படுத்துங்க. அதற்காக ஏன் இந்து மதத்தினுடைய அடையாளங்களை அணிந்து வரக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு பாஜக முன்னாள் அண்ணாமலை வந்து கேள்விப்பட்டிருக்காரு. இது கண்டனத்திற்கு அண்ணாமலை முதலில் பட்டம் படித்தவரா என்ற சந்தேகவர்கள், அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய உணர்வை புரிந்தவரா என்ற சந்தேகவர்கள். அண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற பள்ளப்பட்டி என்கிற ஊரில் அவருக்கு தெரிந்திருக்கும். நாம் இதுவரைக்கும் ஒரு தாய் பிள்ளையாக வாழ்ந்த இந்த நிலத்தில் மீண்டும் சாதிய வன்மத்தை தூண்டுகிற வேலையை அண்ணாமலை செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் அரசியலமைப்பு சட்டம் சொன்ன எல்லோரும் சமம்ங்கிறதுக்கு மாறாக நீங்கள்லாம் இப்படி இருங்க, உங்கள் மதம் பெரிய மதங்கிற மதப்பெருமையை மதவரியை ஊட்டுவதற்கு அண்ணாமலை தயாராகி கொண்டிருக்கிறார். ஏன்னா இங்கே சமத்துவத்தை ஊட்டுனா அந்த சமத்துவத்தை படித்த மாணவர்கள் எந்த கட்சி சமத்துவம் பேசுது அந்த கட்சியில் சேரலாம்னு நினைப்பாங்க. இங்கு மொழி உணர்வை ஊட்டுனா எந்த கட்சி மொழிக்காக பேசுகிறது அந்த கட்சி சேரலாம்னு நினைப்பாங்க. அறிவியலை பேசினால் எந்த கட்சி அறிவியலுக்காக வாதாடுகிறது அந்த கட்சிக்காக போவாங்க. திராவிட கருத்து இடஒதுக்கீடு குறித்து பேசினா எந்த கட்சி இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக நிற்குமோ அந்த கட்சி போலாமாங்க. இது எதுக்குமே அண்ணாமலை இருக்கிற அந்த பாஜக கட்சிக்கு தகுதி இல்லை. அப்போ எந்த கட்சிக்கு போனால் தன் கட்சிக்கு ஆளுகள் எப்படி கிடைப்பாங்கன்னா, ஒருவேளை மதவரியை ஊட்டினால் மதவரியில் ஊறி தலைத்தவர்கள் மத அடையாளங்களில் அன்று மத வெறுப்புக்கு உள்ளானவர்கள் தன் கட்சிக்கு வருவாங்க. ஆள் சேர்க்கிற முயற்சிக்காக பார்க்குறாரு. ஒருபோதும் தமிழ்நாட்டு மண் இது அனுமதிக்காது. தமிழ்நாடு மண்ணை பொறுத்தளவில் பிறகு அண்ணா சொன்னதுதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அவரவர் வழிபாட்டு முறை அவரவருக்கு சிறந்தது, பள்ளி கல்லூரி தலங்கள் என்பது எல்லோரும் சமம் என்கிற நிலைப்பாடு தான் தமிழ்நாடு அரசுடைய முடிவு. அது தொடர்ச்சியாக இங்கு நிற்கும். தமிழ்நாடு அரசியல் அப்படின்னாலே அது ஒரு பேச்சால் எடுத்தால் எல்லா கட்சிகளுக்குமே அது ஒரு பலம். அதுலேயும் திராவிட கட்சிகளுக்கு பேச்சு தான் உயிர் மூச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான கட்சிகள்லேயே பேச்சாளர்கள் அதிகம் இருக்காங்களா? அது ஏன் வந்து இன்னும் ஒரு தனித்துவமான பேச்சாளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு? ரீல்ஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், இன்ஸ்டாகிராமுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், குமாப்பட்டி நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். பேச்சாளர்களுக்கு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் இந்த நொடி உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர், திராவிட இயக்கத்தின் தொண்டர் சமூக நீதியை பேசி, இடஒதுக்கீடை பேசி, தன் அன்னை தமிழை பேசி, ஏதோ ஒரு ஊரில் ஒரு சேரை போட்டுட்டு ஒரு மைக்கில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. உறுதியாக பேச்சுக்கும் எழுத்துக்கும் எங்கள் தந்தை பெரியார், பிறகு அண்ணாவும் முத்தமிழர் கலைஞர் விதைத்த விதையை திராவிட இயக்கம் ஒருபோதும் கைவிடாது. சார், காலைல மத்திய அமைச்சர் எல்முருகன் பேசும்போது திமுக கூட்டணி வந்து உடையும் தன்மை கொண்டது, நிறைய பேர் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்க வந்து ஓரணியில் திரளணும் அப்படின்றீங்க, அது எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த ஓரணியில் சேருவதற்கு மரியாதைக்கு எல்முருகன் அவர்களாக கூப்பிட்றோம். நீங்களும் வாங்கண்ணே, தமிழுக்காக வாதாடுங்கண்ணே, தமிழ்நாட்டுடைய நில உரிமைக்காக, மண் உரிமைக்காக, மாணவ உரிமைக்காக வாதாடுங்கண்ணே. ஏன்னா இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே உயிர் நீப்பான் மயிர் நீப்பான் உயிர் வாழா கவரிமான்ங்கிற மான்களுக்கு இருந்தது போல் உயிரே போனாலும் மானம் பெரிது என்று சொல்லிக் கொடுத்த தமிழ்நாட்டு மண், சுயமரியாதைக்காக ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை கொண்டு வந்த ஊர் இந்த ஊர். அந்த மானத்தை காப்பதற்கு தமிழர்களுக்கு நீங்கள் மத்திய அமைச்சராக இருக்கீங்கன்னு, ஒரு ஒன்றிய அமைச்சராக இருந்து கொண்டு நிதிகளை பெற்றுக் கொடுங்க. நீங்களும் ஒரு அணியில் வாங்கினே, ஓட்டு பாஜக போட்டுக்குங்க, நீங்கள் பிஜேபி உறுப்பினருங்க. ஆனால் ஒரு அணியில் கருத்தில் ஒன்றா சேருங்கண்ணே. ஏன்னா கடந்த காலத்தில் வந்து பாஜக தலைவர்கள் ஒருபோதும் இங்கே இருக்க இந்த இடஒதுக்கீடை எதிர்த்து பேச மாட்டாங்க. இதே அண்ணாமலை கூட பாஜகவுடைய சிம்பத்தை சார்ந்தபோது நீட்டு வேண்டாண்டாரு, இந்த இடஒதுக்கீடு சிஸ்டம் சரிண்டாரு. இன்றைக்கி பாஜகங்கிற அந்த பதவி வந்த முன்னாடி அதெல்லாம் எப்படிங்கிற மறுத்து பேசுகிறாரு. நாங்கள் இப்போ வைக்கிற அன்பு வேண்டுகோள், நீங்கள் அந்த கட்சியில் கூட இருங்க. ஆனால் தமிழ்நாடுடைய ஃப்ரைடாக பார்க்கப்படுகிற மொழி, சமூக நீதி, யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அந்த ஃப்ரைடில் ஒருபோதும் விஷத்தை கலக்காதீங்க தான் சொல்கிறேன். வாய்ப்பு நன்றி. சோஷியல் மீடியா அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வரமா சாபமா? அறிவியல் என்பது எப்போதுமே வரம் தான். அதை எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. அறிவியல் வளர வளர அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்ற தன்மையை இளம் தலைமுறை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதில் எங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிற அந்த சிஸ்டத்தை நாங்கள் குறைச்சல் விரும்பலை. அதில் எப்படி வெல்லலாம்னு தான் நாங்கள் பார்க்க முடியுமே ஒழிய அதில் ஒருபோதும் அறிவியலை குறை சொல்லும் இயக்கம் திமுக இல்லை. நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.